நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த நாள் முதல் தினமும் புதிய சவால்கள் அவரை சுற்றி கொண்டே இருக்கின்றன. கரூர் நெரிசல் விவகாரம், ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிரச்சனை, மேலும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றியுள்ள சர்ச்சைகள் வரை பல திசைகளிலிருந்து அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றன. அதில் முக்கியமாக அவரது மனைவி சங்கீதா விஜய் கணவர் திருமணத்தை மீறிய உறவில் உள்ளார் என்று குற்றம் சாட்டி விவாகரத்து மனு தாக்கல் செய்திருப்பது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு வராத நிலையில் அது தேர்தல் நேரத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. ஏப்ரல் 20 நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறந்துள்ளது. இந்த சூழலில் தேர்தலில் போட்டியிடும் விஜய்க்கு சட்ட ரீதியான சிக்கல்கள் உருவாகலாம் என கூறப்படுகிறது. ஏனெனில் வேட்பாளர்கள் தங்களது சொத்து விவரங்களுடன் வாழ்க்கை துணையின் சொத்து விவரங்களையும் கட்டாயம் தாக்கல் செய்ய வேண்டும். விவாகரத்து நடைமுறையில் இருந்தாலும் சட்டப்படி சங்கீதா விஜய் இன்னும் மனைவியாகவே கருதப்படுவதால் அவரின் சொத்து விவரங்களையும் குறிப்பிட வேண்டிய அவசியம் உள்ளது. இதில் ஏதேனும் முரண்பாடு ஏற்பட்டால் வேட்புமனு நிராகரிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக சட்ட வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் வரும் தேர்தலில் தனித்து போட்டியிடும் என அறிவித்துள்ளது. பல தொகுதிகளில் வேட்பாளர் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் விஜய் தானும் பெரம்பூர் அல்லது திருச்சி கிழக்கு போன்ற முக்கிய தொகுதிகளில் போட்டியிடலாம் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதே நேரத்தில் அவரை எதிர்த்து வலுவான வேட்பாளரை நிறுத்துவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. ஒரே நேரத்தில் அரசியல், சட்டம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை மூன்றிலும் சவால்களை எதிர்கொண்டு வரும் விஜய் இவற்றை எப்படி சமாளிக்கிறார் என்பதே அவரது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்.